முடியும் வரை முயற்சி செய். உன்னால் முடியும் வரை அல்ல. நீ எடுத்த காரியம் வெற்றியில் முடியும் வரை முயற்சி செய். வெற்றி என்றென்றும் உனதே. வீடியோவோட தம்ப்லைன் பார்க்கும்போதே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது பிஃபோர் ஆஃப்டர் வீடியோ தான். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சில்வர் டேப்பில் நம்ம தண்ணி ரொம்ப உப்புத்தன்மை அதிகமாக இருந்துச்சுன்னா ரொம்ப சீக்கிரமாகவே உப்பு கரை படிஞ்சிரும். அந்த உப்பு கரையை போக்குறதுக்கு நம்மளும் எவ்வளவோ ட்ரை பண்ணுவோம். எப்படிலாம் க்ளீன் பண்ணாலுமே அது சீக்கிரமாகவே திரும்ப உப்பு படிஞ்சிரும். ஸோ அதுக்காக ஏதாவது ஒரு லிக்விட் கிடைக்காதா, ஏதாவது சோப் கிடைக்காதா, நம்மளும் ட்ரை பண்ணி நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ இன்ஸ்டாகிராம், யூடியூப் எதுவுமே நிறைய பார்க்கும்போது நான் பார்த்த அட்வர்டைஸ்மெண்ட் இது Stain&Rust. இது ப்ரமோஷன் வீடியோக்கெல்லாம் எதுலாம் கிடையாது. ஜஸ்ட்டு நானே ஆர்டர் பண்ணி பர்சனலாக வாங்கி யூஸ் பண்ணி பார்த்த வீடியோ ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக தான் ஷேர் பண்ணுறேன். அந்த இது பார்த்திங்கன்னா ஒரு பேக்கேஜுக்கு இன்னொன்று ஃப்ரீன்னு கொடுத்து 2 இது கொடுத்துருந்தாங்க. நம்ம வீடியோவில் பார்க்கும்போது கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சு. பட் நம்ம கையில் வாங்கும்போது கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது. நீட்டாக பபிள் ராப்பர்ஸ்லாம் பண்ணி பாக்ஸ் நீட்டாக கொடுத்து எல்லாமே நீட்டாக இருந்தது. அமௌண்ட்டும் கொஞ்சம் காஸ்ட்லியானதாக தான் இருந்தது. யூஸ் பண்ணுற மெத்தட் பார்த்திங்கன்னா குழந்தைங்க கண்ணில் படக்கூடாது, நம்ம கையில் க்ளவுஸ் போடணும், இப்படிலாம் நிறையா இது இருந்தாங்க. பட் நம்ம க்ளவுஸில் யூஸ் பண்ண தான் பண்ணோம். நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த டேப் ரொம்ப கரையாக இருக்கோ அதை தண்ணியை வச்சு நல்லா கழுவ சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ எங்கள் வீட்டில் டேப் இப்படி தான் இருந்தது. ஸோ நல்லா தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டோம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த Stain&Rust அந்த க்ளீனர் எடுத்து கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி நல்லா ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட அப்படியே விட்டுற சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்ப்ரே பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே அதே ஸ்டேஜில் விட்டாச்சு. இப்போ இருக்கிற இந்த இது பார்த்துக்கோங்க வீடியோ. நான் ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள். அது ஸ்ப்ரே பண்ணும்போது நிறையாலாம் வரல, கொஞ்சம் லைட்டாக தான் வந்தது. ஸோ எங்கெங்கே நிறையா உப்பு அதிகமாக இருக்கோ அந்த பிளேசஸ்க்கெலாம் ஸ்ப்ரே பண்ணியாச்சு. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக வெஷல் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஸ்க்ரப்பரை வச்சே வாஷ் பண்ணோம். அதில் அப்படி தான் போட்டிருந்தாங்க, எதாவது வச்சு பண்ணிக்கலான்னு. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நல்லா ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் அந்த கரை இருந்த இடம் ஓரளவுக்கு நீட்டாகிடுச்சு. நல்லா டேப் க்ளீனாக இருந்தது. இல்லைன்னா சொல்ல முடியாது, நல்லா தான் இருந்தது. பட் இதை யூஸ் பண்ண 2 டேஸ்க்கு அப்புறம் அஸ் யூஷுவல் சேம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி டேப் மாறிடுச்சு. ஸோ நம்ம ஒரு எமர்ஜென்சிக்கு வேகமாக க்ளீன் பண்ணணும் அப்படி நினைக்கும் போது இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நிரந்தர தீர்வாக இருக்குமானா அது கண்டிப்பாக இருக்காதுன்னு தான் சொல்லுவேன். ஒரு 2 or 3 டைம்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் லிக்விட் வரலை, அதுலேருந்து வெறும் முறை மட்டும்தான் வர ஆரம்பித்தது. அது என்ன ப்ராப்ளம்ங்கிறதும் தெரில. நல்லா அழுத்தி தேய்ச்சி ரப் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் ஓரளவுக்கு டேப் நல்லா நீட்டாகவே இருந்தது. வீடியோவோட லாஸ்ட்டில் பாருங்கள்.